பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை மறுபடியும் இந்த காணொளி வழியாக சந்திப்பதில் கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் தேவனுடைய நாமம் ஒன்று மகிமைப்படுவதாக. தேவன் தாமே உங்களோடு கூட இருந்து இதுவரைக்கும் நடத்தி வந்திருக்கிறார். இந்த வருஷத்தின் கடைசி பகுதிகளுக்குள்ளே வர ஆண்டவர் பாராட்டின அந்த நல்ல கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன், அவரை துதிக்கிறேன். இந்த நாளிலே நாம் எடுத்துக்கொண்ட தேவனுடைய வார்த்தைக்கு தியானமாக 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே இருக்கக்கூடிய ஒரு வசனத்தை இன்றைக்கு தேவனுடைய நாமத்துக்கு மகிமைக்காக நாங்கள் தியானிக்கப் போகிறோம். அங்கே எழுதப்பட்டிருக்கிறது எப்படி இருக்கின்றால் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம் இப்படி சொல்லுது: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று அருமையான வார்த்தை அங்கே வருகிறதை இந்த இடத்திலே கவனிக்கக்கூடியதாக இருக்குது. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதிய நிருபத்திலே குறிப்பாக எழுதி வைத்திருக்கிறதை கவனிக்கக்கூடியதாக இருக்குது. இந்த நிருபத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது ஒரு ஜெபத்தினுடைய மேன்மையையும் வல்லமையும் அறிந்து கொண்டு ஒரு ஆலோசனையாக இந்த இடத்திலே அந்த ஜெபத்தை குறித்து சொல்லுவதை கருத்துள்ளதாக இருக்கிறது. ஜெபம் எவ்வளவு அவசியமானது என்பதை குறித்து பார்க்கின்ற பொழுது இந்த இடத்திலே நான் ஒரு நபரை குறித்து உங்களோடு கூட பேசும்படி விரும்புகிறேன். அவர் தேவனுடைய மனிதனாக இருந்தார் என்றதுக்கு மிக முக்கியமான சான்றிதழ்கள், ஆதாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அகஸ்டீன் என்று சொல்லக்கூடியதான ஒரு தேவ மனிதன், உங்களுக்கு தெரிந்திருக்கும். அவர் ஏர்லி சர்ச் ஆதி பிதாக்களுடைய வரிசையிலே வரக்கூடிய ஒரு அருமையான தேவனுடைய மனிதனாக இருக்கிறார். அவருடைய ரட்சிப்புக்கு மிகவும் காரணமாக இருந்த அவருடைய தாயாராகிய மோனிகாவை குறித்து நான் பல இடங்களிலே வாசித்திருக்கிறேன். புத்தகங்களிலே வாசிக்கின்ற பொழுது அது மிகவும் ஆச்சரியமாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த புத்தகத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறதான அவருடைய வாழ்க்கை வரலாற்றை தேடி வாசிக்கின்ற பொழுது அது ஆச்சரியமாக இருந்தது. இந்த குடும்பத்தினர் அவருடைய தாயாராகிய மோனிகா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இயேசுவுக்காக, தேவனுக்காக பக்தி வைராக்கியமுள்ள ஒரு சகோதரியாக அவர் வாழ்ந்ததாக அந்த புத்தகத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் அவர் தேவனுக்காக வாழுகிற ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்து காட்டினார். அவருடைய கணவனாகிய பத்திரிகை கர்த்தருக்குள்ளே நடத்த அந்த சகோதரி எவ்வளவோ பிரயாசப்பட்டிருந்தாள். அப்படி ஆண்டவருக்குள்ளே அவரை நடத்தி கிறிஸ்துவுக்குள்ளே ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டு அவர் மனம் திரும்பி ஆண்டவருக்காக வாழுகிற ஒரு மனிதனாக மாறி கிறிஸ்துவுக்குள்ளே அவர் மரித்ததை அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே நான் குறிப்பாக சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், அவருடைய மகனை குறித்து தான் நான் உங்களோடு கூட அதிகமாக இந்த ஜெபத்தை குறித்து பேசும்படி விரும்புகிறேன். அவருடைய பெயர் அகஸ்டீன் என்று பார்க்கக்கூடியதாக இருக்குது. அவர் ஒரு பாவியான ஒரு மனிதன், தேவனுக்கு விரோதமான பல காரியங்களை செய்தவராக இருந்தார். அவருடைய வாழ்க்கையை வாசிக்கும் பொழுது பாவிகளின் பிரதான பாவியாகிய நான் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருக்கிறது போல இந்த அகஸ்டீனுடைய வாழ்க்கையும் அந்த அளவுக்கு பாவமான ஒரு வாழ்க்கையில் அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் இங்கே குறிப்பிடக்கூடிய முக்கியமான விடயம் என்னவென்றால், அவருடைய தாயாகிய மோனிகா ஆண்டுடைய சமூகத்திலே இந்த அகஸ்டீனுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தார், விண்ணப்பம் பண்ணிக்கொண்டே இருந்தார். கர்த்தரை நோக்கி அவருடைய பாதத்தை பிடித்து தட்டிக்கொண்டே இருந்தார். அந்த புத்தகத்திலே, அந்த சரித்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய 30 வருஷமாக அந்த சகோதரி அகஸ்டீனுக்காக அவர் ஜெபித்து கொண்டே இருந்தார் என்று. ஆம் பிரியமானவர்களே, அந்த ஜெபம் எப்படிப்பட்ட காரியத்தை செய்ததென்றால், அந்த மகனாகிய அகஸ்டீனை தலைகீழாய் திருப்பி போடக்கூடிய ஒரு வாழ்வை ஆண்டவர் அவருக்கு கட்டளையிட்டார். அதாவது அகண்டு விரிந்த அந்த தேவனுடைய வல்லமை உள்ள கரம் அகஸ்டீனை தொட்டதென்றதை வேதத்தை அந்த புத்தகத்திலே வாசிக்கக்கூடியதாக இருந்தது. அது மாத்திரமே கிறிஸ்தவ சரித்திரத்திலே அவர் பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுகிற ஒரு மனிதனாக மாறுவதற்கு காரணம் என்னவென்றால், அவருடைய தாயாகிய மரியாள்
தேவ சமூகத்திலே முறையிட்ட மன்றாடின கண்ணீரோடு கர்த்தருடைய சமூகத்திலே அவருக்காக ஜெபித்ததனுடைய பலனை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது பிரியமானவர்களே. ஆம், அந்த மோனிகா என்ற சகோதரி அவருடைய தாயார் தேவனுடைய சமூகத்திலே ஓயாது அந்த மனிதனுக்காக விண்ணப்பித்து கொண்டே இருந்தார். அவருடைய எழுதப்பட்டிருக்கிறதான கடிதங்கள் ஏறக்குறைய 207 கடிதங்கள் என்று சொல்லக்கூடிய கடிதத்தை கிறிஸ்துவ மக்களுக்காக அவர் எழுதினதை குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. ஏறக்குறைய 113 புத்தகங்களை அவர் எழுதி வெளியிட்டதை அந்த குறிப்பிலே நான் கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் ஒரு விடயம் என்னவென்றால், ஏறக்குறைய 500 விளக்க உரைகளை எழுதின ஒரு தேவ மனுஷனாக அவர் இருந்தார். ஏனால் அவர் அந்த அளவுக்கு படித்திருந்தார். படித்த மனிதன் மாத்திரமில்லாமல் அவர் இயேசுவை அறிகிற அறிவிலே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவர் இருந்த பட்டணத்திலே ஏறக்குறைய அவர் ஒரு ஆயராக பிஷப்பாக பணியாற்றக்கூடிய அளவுக்கு தேவன் அவரை உயர்த்தினார் என்பது அந்த புத்தகத்திலே நான் வாசிக்கக்கூடியதாக இருந்தது பிரியமானவர்களே. ஆகவே இந்த ஜெபம் எப்படிப்பட்டதென்றால், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வது போல இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இடைவிடாமல் ஜெபிக்கிற ஒரு மனிதனாக, மகளாக, சகோதரனாக, சகோதரியாக நாம் இருப்போமானால் நிச்சயமாக அந்த ஜெபம் பதில் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. நான் வாசித்து முடிக்கிற பொழுது 30 வருஷம் ஜெபித்த அந்த ஜெபம் மரித்து போகவில்லை. அது இன்றைக்கும் பேசக்கூடிய ஒரு ஜெபமாக அது இருந்திருக்கிறது. நாம் இப்பொழுது 21வது நூற்றாண்டிலே நாம் வாழ்ந்து கொண்டு வருகிற பொழுது அந்த மனிதனை குறித்து பேசக்கூடியதாக இருக்கிறது. மாத்திரமில்லாமல் அவரை சந்தித்த அம்புருஸ் என்று சொல்லக்கூடியதான ஒரு போதகர் அவருடைய வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை உண்டாக்கினார் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அவர் பேசின வார்த்தைகள், அவர் பிரசங்கித்த பிரசங்கங்களை வியந்து கேட்டுக்கொண்ட அவருடைய வாழ்க்கையை திருப்பி போடத்தக்கதாக அவருடைய நரகலான பாவமான அந்த வாழ்க்கையை அவர் விட்டு மனம் திரும்புவதற்கு கர்த்தர் அந்த மனிதனையும் அந்த போதகரை கர்த்தர் பயன்படுத்தினதாக அங்கே எழுதப்பட்டிருக்கு. இதற்கு ஒட்டுமொத்தமான முக்கிய காரணத்தை பார்ப்போமானால் அந்த தாயாருடைய ஒரு ஆழமான ஜெபமாக இருக்கிறது. கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒரு ஜெபமாக இருந்தது. அது மாத்திரமில்லாமல் அந்த தாயார் தன்னுடைய 2 இன்னும் அவருக்கு சகோதரரும் சகோதரியும் இருக்கிற அவருடைய கணவனையும் பராமரித்து இவ்வளவு காரியத்தின் மத்தியிலும் ஆண்டவருக்காக, அந்த மகனுக்காக, தன்னுடைய ஒரே மகனுக்காக, அந்த மகனுடைய வாழ்வுக்காக, மனம் திரும்பலுக்காக தேவ சமூகத்தில் வடித்த கண்ணீரை ஆண்டவர் கண்டார் என்று பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதை வாசிக்கின்ற பொழுது சிந்தித்து பார்த்தேன். 30 வருஷம் அவருக்காக ஓயாமல் தேவ சமூகத்திலே மன்றாடக்கூடிய ஒரு அருமையான தாயாரை ஆண்டவர் அவருக்கு கொடுத்திருக்கிறதுடைய விளைவு இன்றைக்கும் அவரை குறித்து பேசக்கூடியதாக இருக்கிறது. இறையியல் வல்லுநர்களுடைய கருத்தின்படி பல சர்ச்சைக்குரிய நிறைய விடயங்கள் மத்தியில் அவருடைய எழுத்துக்கள் இன்றைக்கு ஒரு கிறிஸ்தவத்துக்கு ஒரு ஆசீர்வாதமான புத்தகங்களாக இருக்கிறதை வாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மகன், உங்கள் மகள், உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள், கணவர்கள் ஒருவேளை தூரமாக இருக்கலாம், கிறிஸ்துவுக்கு எதிராளிகளாக இருக்கலாம், ஒருவேளை அவர்கள் பாவத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே அந்த மனிதர்களுக்காக கண்ணீரோடு தேவ சமூகத்திலே நாம் முறையிடுவோமானால் கர்த்தர் அவர்களையும் தொட வல்லமுள்ளவராக இருக்கிறார் என்பது எவ்வளவு ஆதாரமாக இருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் இந்த ஜெபத்துக்கு கர்த்தர் வல்லமையுள்ள பதிலை கொடுக்க வல்லமுள்ளவர் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த பரந்த உலகத்திலே அகஸ்டீன் தேவனை விட்டு தூரமாக ஓடிக்கொண்டிருந்த பொழுதும் ஆண்டவருடைய வல்லமையுள்ள கரம், ஓங்கிய புயம், எந்த இடத்தையும் கவனிக்கக்கூடிய கர்த்தருடைய கண்கள் அகஸ்டீனை தொடக்கூடிய வல்லமையுள்ளவராக இருந்து ஆண்டவர் அகஸ்டீனை கர்த்தருக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரமாக, இன்றைக்கும் பேசப்படக்கூடிய ஒரு மனிதனாக மாற்றுவதற்கு ஆண்டவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதற்கு காரணமாயிருந்த அவருடைய தாயாராகிய மோனிகா தேவ சமூகத்திலே அவர் மகிழ்ச்சியோடு கர்த்தருக்குள்ளே நித்திரை அடைந்தார் என்று பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவர் தன்னுடைய மகனுடைய மனம் திரும்புதலையும், அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்காக ஒரு போதகராக
ஊழியம் செய்வதையும் பார்த்து கிறிஸ்துவுக்குள்ளே மகிழ்ச்சி அடைந்தது மாத்திரமல்ல, அவருடைய ஜெபத்துக்குரிய நிறைவான பலனை பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்குள்ளே அவர் நித்திரை அடைந்தார் என்று அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரே சகோதரியே, நம்முடைய ஒவ்வொரு வாழ்வும், நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஜெப சமூகத்திலே நாம் ஜெபிக்கிறவர்களாக இருப்போமானால், மன்றாடுகளாக இருப்போமானால் நிச்சயமாக ஜெபத்துக்கு பதில் உண்டு என்பதை இந்த வேத வசனங்களும் அவருடைய சாட்சியின் ஆதாரங்களும் நமக்கு ஒரு பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரி சகோதரியே, நீங்கள் ஜெபிப்பதில் சோர்ந்து போயிருந்தால் இந்த செய்தி உங்கள் வாழ்க்கையில் ஒரு அனலை கொண்டு வருவதற்காக இதை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியமில்லை. வேதம் சொல்லுகிறபடி ஜெபத்தை அவர் கேட்கிறவராக இருக்கிறார். ஜெபத்தை கேட்கிறவர் மாத்திரமில்லை, ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர் என்பதை இந்த செய்தி உங்களுக்கு ஆதாரமாக இருக்கும் என்பதிலே எனக்கு எந்த விதத்திலும் சந்தேகமும் இல்லை. இவ்வளவு காலமும் தேவ சமூகத்திலே நான் ஜெபித்து கொண்டு வருகிறேன். என்னுடைய ஜெபத்தையும் ஆண்டவர் அற்புதமாக கேட்டிருக்கிறார், அதிசயமாக ஆண்டவர் கேட்டிருக்கிறார். என்னுடைய குடும்பங்களையும் ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார் என்பதற்கு இந்த காணொளி வழியாக நானும் சாட்சியாக உங்களுக்கு சொல்ல முடியும். என்னுடைய குடும்பத்திலே அநேகர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்காக இன்றைக்கு அவர்கள் ஊழியர்களாக இருப்பதை குறித்து நானும் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நேரத்திலே நானும் இந்த சாட்சியை பதிவு செய்கிறேன். இந்த ஜெபம், நாம் ஜெபிக்கிற ஜெபம் நிச்சயமாக கர்த்தர் பதில் கேட்டு எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும் யாராயிருந்தாலும் அவருடைய இருதயத்தை திருப்பக்கூடிய நம்முடைய தேவனிடத்திலே தைரியமாக தேவ சமூகத்திலே கண்ணீரோடு நாம் விண்ணப்பம் பண்ணும் பொழுது கர்த்தர் கேட்டு பதில் செய்வார் என்பது இந்த செய்தியினுடைய பிரதானமான ஒரு ஆழமான சத்தியமாக இருக்குது என்பதை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. சோர்ந்து போகாதிருங்கள், ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவாராக, பேசுவாராக. ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பதில் தருவாராக. ஜெபம் பண்ணி நாம் இந்த செய்தியை நிறைவு செய்வோம். சோர்ந்து போகாதீர்கள், தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இடைவிடாமல் ஆண்டவரே, நாங்கள் ஜெபம் பண்ண எங்களுக்கு கிருபை தாரும். இந்த செய்தியை, இந்த சாட்சியை பகிர்ந்து கொள்ள கொடுத்த கிருபைக்காய் நன்றி. இதை கேட்கிறோடைய வாழ்க்கையிலே ஒரு ஜெப ஆவி ஆண்டவர், ஒரு ஜெபிக்கவனும் விருப்பமும் பாரமும் தாகமும் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. இன்னும் ஒரு வீடியோவிலே சந்திக்கும் வரை தேவனுடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன். காட் பிளஸ் யூ.